ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொன்னேன்ல, அடிக்கடி பக்கத்து ஊர்லேருந்து மாங்காய் கொண்டுட்டு வந்தாங்க. அங்கே இருந்தால் காய்கறி எல்லாம் எங்களுக்கு நல்லா கிடைக்கும், நல்லா கூடவும் போடுவாங்க. மாங்காய் ஒரு 1.5 கிலோ வாங்கினேன். அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு இன்றைக்கி டிவி ரிப்பேராக வச்சுன்னு சொன்னேன்ல, சரி நம்ம இன்னொரு ஃபோன் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காரு. அதில் இன்றைக்கி நியூஸை பார்த்துக்கிட்டே டக்கு டக்குன்னு வெஞ்சனம் ஒன்றும் செய்யலை. சோறை வடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணோம், அந்த மாங்காவே போட்டு அப்படி புளிக்குழம்பு மாதிரி கொஞ்சமாக வச்சாச்சு. புளி ஊற்றலை, இதில் வெறும் மாங்காய் மட்டும்தான் போட்டிருக்கோம். முருங்கைக்காய் நம்ம மரத்தில் காலையில் பறித்தோம்ல, அது சந்தையில் வாங்கின கத்திரிக்காய், அவரைக்காயை கொண்டே போட்டிருக்காரு. எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இது ஃபஸ்ட்டாக சாப்பிட போகிறேன். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த மூடி வச்சுட்டு ஊறுகாய் இருந்துச்சு. சரி ஊறுகாய் தொட்டுக்கலாம், மண்பானை தண்ணி போடுற வெயிலுக்கு சரின்னு ஊறுகாய் எடுத்தேங்க. அவர் ஒரு கீர்த்தி எனக்கு வைமா நல்லாயிருக்கும், இதுக்கு நாக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஊறுகாய் தொட்டுக்கிட்டே இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னார். ஃபோனை ஆன் பண்ணி எலெக்ஷன் யார் ஜெயிக்கிறா யார் தொக்குறாலும் இதை பார்த்துட்டு இன்றைக்கி லைஃபு சூப்பராக போச்சு. அப்புறம் நம்ம விஜய் முன்னாடி நிற்கிறாரு, அதனால் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து ஒரு தேங்காய் மிட்டாய் எடுத்து கடித்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் மிட்டாய் இனிப்பு மாதிரி நம்ம விஜயோட லைஃப்பும் மாறணும். எல்லா மக்களுக்கும் நன்றி. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அரசியலில் புது மாற்றம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்களே, அதே மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். நல்லது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இனிப்பு சாப்பிட்ருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல, கடவுள் விட்ட வழி. இன்றைக்கி பொழுது அரசியல்.